சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்திருக்கும் இன்னொரு திரைப்படம் 11. நவீன் சந்திரா, திலீபன், அபிராமி, ஆடுகளம் நரேன் ஆகியோர் நடிப்பில் டி இமான் அவர்களோட இசையில் லோகேஷ் அஜில்ஸ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் 11. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைக்கோ கொலைகாரன் சிலரை மர்மமான முறையில் கடத்தி எரித்து கொள்கிறான். இதே பேட்டர்னில் ஒரு 4-5 கொலைகள் பண்ணுறான். இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை போலீஸ் அமைக்கப்படுது. அப்படி அமைக்கப்பட்ட கொஞ்ச நாள்லேயே தலைமை போலீஸ் அதிகாரி ஒரு விபத்தில் சிக்கிறாரு. இதனால் இந்த கேஸ் படத்தோட ஹீரோவான நவீன் சந்திரா கிட்ட ஒப்படைக்கப்படுது. இப்போ ஹீரோ இந்த கேஸை எடுத்துக்கிட்டு சைக்கோ கொலைகாரன் யார், ஏன் கொலை பண்ணுறான் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தில் ஹீரோவாக போலீஸ் கேரக்டர் நடித்த நவீன் சந்திரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மிக சிறப்பாக நல்லா இருந்தது. ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அபிராமி கேரக்டரு அண்ட் டிவின்ஸாக இருக்கக்கூடிய 2 சின்ன பசங்களோட கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி நல்லா இருந்தது. டி இமான் அவரோட இசை, பிஜிஎம்மாவும் ஒரு சாங்கும் கூட நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் கிளைமாக்ஸ் வரைக்குமே இது ஒரு நல்ல ரைட்டிங் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்ட ஒரு நல்ல படம் மாதிரியான ஒரு ஃபீலை தான் தந்தது. கிளைமாக்ஸ் மட்டும்தான் சைக்கோ கொலைகாரன் யார் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதையும் கூட சில பல கதைகள் சொல்லி நம்மளுக்கு ஏற்கும்படி தான் கிளைமாக்ஸ் சொல்லி முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் படத்தோட சஸ்பென்ஸ் தெரியாமல் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில் படம் பார்த்த திருப்தியை இந்த படம் தரும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.